அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு என்ன பதிவு அப்படின்னா, இன்றைக்கி பிப்ரவரி 22 திருச்சி புத்தக கண்காட்சியில் இறுதி நாள். கடந்த 2 வருடங்களாக நான் ஈரோட்டுக்கும் சரி மற்ற எந்த இடங்களையும் சரி நிறைய புத்தகங்கள் வாங்கிறதுக்கான வழக்கமாக இருந்தது. 2 வருடங்களாக சரியாக புத்தகமே வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இன்று அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பில் முதல் முறையாக நான் அறிமுகம் செய்ய வைக்க இருக்கிற புத்தகம் என்னுடைய சின்னதுரை அப்படின்ற என்னுடைய மாணவனுடைய நண்பர் சீசு பூமிசேகரன் அப்படின்ற ஒரு நண்பர் கடந்த பல வருடங்களாக நிறைய கவிதைகளை எழுதி அந்த கவிதைகளை எப்படி வெளியிட்டு அந்த பதிப்பை போடுவது, அந்த புத்தகத்தை நூலாக்குவது அப்படின்ற நிலையாக ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது எந்த ஒரு செயல்பாடும் நடக்காமல் இருந்த சூழலில் சின்னதுரை என்ற என்னுடைய மாணவனை கண்டு அதில் என்னை அறிமுகம் செய்து பிறகு என் மூலம் அவருக்கு நான் சென்ற ஒரு பாதையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞனை கண்டெடுத்த ஒரு பெருமிதத்தில் அவருடைய புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அவருக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான அவருடைய கனவு நிறைவேறி மகிழ்ச்சியுற்ற நாள் நினைக்கிறேன். அவருடைய தொகுப்பு இன்றைக்கி நூலாக வெளிவந்து செங்காந்தல் பதிப்பு அந்த வெளியிட்டிருக்காங்க. அவருடைய முதல் நூல் அகண்டவானம் அப்படின்ற ஒரு நூல். இந்த புத்தகம் வெளியிட்டாங்க அந்த செங்காந்தல் பதிப்பகத்தில். ஒரு அற்புதமான அழகான ஒரு கவிதை தான். சிறப்பான ஒரு கவிஞனாக இந்த உலகத்தில் வலம் வர போகிறாரு. அதே புத்தக திருவிழாவில் என்னுடைய நண்பர் நம்பி தோழி அவங்க 2வது தொகுப்பாக இன்னும் திமிராய் மின்னும் என் காதல் அப்படின்ற ஒரு 2வது தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆணிரை செல்வன் அவருடைய தொகுப்பையும் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அவரை இன்றைக்கி சந்தித்தேன். அந்த திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்க கூட்டத்திலையும் சந்தித்தேன். தாடி முளைத்த நெடும்பனை அப்படின்ற ஒரு நூல் இன்றைக்கி அவருடைய வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச பெருமாள் முருகனால் கண்டெடுக்கப்பட்ட இந்த ஆங்கரை பைரவி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், கவிஞர். அவருடைய தனிமை நேரத்து தூண்டில்காரன் என்ற புத்தகம் இன்றைக்கி மாலை இந்த புத்தகம் வெளியிட்டது. அந்த புத்தகத்தையும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு மனிதர். அவருடைய புத்தகத்தை நான் வாசித்து உங்களுக்கு அந்த அனுபவங்களை நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னுடைய நண்பி தோழி இரா இளவரசி அப்படின்னு சொன்னால அவங்க முதலாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இவ்வளவே நான் என் அவ்வளவும் நீயே அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு. முதல் தொகுப்பு இது. 2வது தொகுப்பு தான் இன்னும் திமிராய் மின்னும் என் காதல் அப்படின்ற ஒரு தொகுப்பு. அடுத்ததாக தேடி சேகரித்த என்னுடைய அறிவு பொக்கிஷங்கள் இதெல்லாம். இதை பார்த்திங்கன்னா, ஹேமா போபேஸ் அப்படிங்கிறது பழையன களி புகுதன புகு அப்படின்ற ஒரு நூல் இன்றைக்கி கிடச்சிருக்கு இதை வாசிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சதாசிவம் எழுதிய முட்டாள்களுக்கு மட்டும். இது ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு. இதை நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிரிக்க மறந்த உலகிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜி சேகர் எழுதினது. இதுவும் படிப்பதற்காக வாங்கினேன். நல்ல அருமையான ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜான் ஜலித் அப்படின்றவர் சுவையுணர் திறங்கொள் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் இன்றைக்கி இந்த புத்தக திருவிழாவில் வாங்கினேன். அதையும் மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடவுளும் மண்ணாங்கட்டியும் அப்படின்ற ஒரு புத்தகம். இது பார்த்திங்கன்னா, நுண்கலையில் சுஜித் லெனின் எழுதினது கடவுளும் மண்ணாங்கட்டியும் அப்படின்ற நூலையும் இன்றைக்கி வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே அரவிந்த் சாமி நம்ம அறிமுகப்படுத்தி வச்சார் இல்லையா, பணம் சார் உளவியல் அப்படின்ற புத்தகத்தையும் நான் வாங்கினேன். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அடுத்தது சுகிர்தராணி பெண் கவிஞர், ஃபேமஸான ஒரு ரைட்டர். அவங்க என்னென்னா தீண்டப்படாத முத்தம் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது என்னுடைய நண்பர் மணப்பாறையினுடைய செங்காந்தல் பதிப்புகளை வெளியிட்ட உயிர் தவச் செய்து பாரதி கனகராஜ் அவருடைய புத்தகத்தையும் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இந்த விழாவுக்கு என்னால் போக முடியல.
அந்த நண்பருக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு அவருக்கு என்னுடைய மதிப்புரையை அவருக்கு கொடுப்பேன். நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எப்போவுமே நான் போகும்போது வாங்கக்கூடிய இந்த சில புத்தகங்கள்லாம் பார்ப்பேன். பரமசிவனுடைய புத்தகம் மரபும் புதுமையும் அப்படின்ற ஒரு தொகுப்பு. அடுத்தது அவரோடது மஞ்சள் மகிமை. அடுத்தது தெய்வம் என்பதோர் அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்தது இதுவே ஜனநாயகம் அப்படின்ற புத்தகமும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சந்தித்த சோழச்சி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், அவருடைய ஆப்பையால் ஒரு அடி அப்படின்ற ஒரு தொகுப்பு இன்றைக்கி அவர்கிட்ட வாங்கினேன். நல்ல அறிமுகம் கிடைத்தது. அதுக்கப்புறம் 3வது புத்தகமாக லதா அப்படின்ற ஒருத்தவங்க ஏற்கனவே கழிவறை இருக்கை, ஒரு வழி பயணம், அடுத்தது இப்போ வந்தது மந்தை மனிதர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைசியாக கற்போம் மகிழ்வோம் அப்படின்ற ஒரு புத்தகம், தமிழ் பயிற்சி கையேடு. சிறு 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் எழுத படிக்க ஒரு பயிற்சி கையேடாக இது முதல் முயற்சியில் இவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த தொகுப்பு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தை நம்ம சிறு குழந்தைங்களுக்கு 6, 7, 8, 9 வரைக்குமே எப்படியெல்லாம் தமிழை கற்போம் அப்படின்ற விஷயத்தை அழகாக எழுதியிருக்காங்க. இவங்க யாருன்னா தீபா கனிமொழி அப்படின்றவங்கள தான் இந்த புத்தகத்தை சரிவாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தையும் இன்றைக்கி வாங்கினேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 20 தொகுப்புகளை இன்றைக்கி அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சந்தைக்கு போனால் எவ்வளோ நிறைய காய்கறி வாங்குகிறோமோ அதே போல் நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்த அந்த ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி நிறைவாக இந்த நாள் போச்சு. நிறைய எழுத்தாளர்களை சந்தித்தேன், நிறைய படைப்பாளர்களை சந்தித்தேன். அங்கே இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு மனசு இல்லை. அவ்வளோ நிறைய புத்தகங்களை தேடி தேடி அறிவின் குவியலாக நான் நினச்ச புத்தகத்தெல்லாம் வாங்குறதுக்கு பைசாவும் பத்தாமல் இருந்தது. இருந்தாலும் அடுத்த முறையில் போய் நிறைய புத்தகங்களை வாங்கிலாம். நான் வாங்காத புத்தகங்கள், படிக்காத புத்தகங்கள், நாம் இன்னும் தெரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்கள் எல்லாமே புத்தகங்களாக தெரிஞ்ச முடியும். நிறைய பெரிய அறிஞர்களாகவும் நிறைய பெரிய படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்களெல்லாம் எழுதிய நானும் ஒரு கவிஞன் என்ற ஒரு சிறு குறிப்பையும் இங்கே சொல்லிக்கிறேன். அதனால தான் கவிதை எழுதுவதற்காகவே நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய சிறுகதைகள் எழுதுவதற்காகவே தேடி தேடி படிக்கும் பொழுது தான் அந்த ஒரு எப்படி கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்கிறாங்களே, தொற்றனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு, இந்த ஒரு குறள் போதும் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு படைப்பாளனுக்கும், ஏன் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆதலால் நானும் ஒரு ஆசிரியர் என்ற ஒரு முறையில் அந்த கற்றல் பணியை இடைவிடாது படித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக புத்தகங்களை சேகரித்து நாளும் பொழுதும் கிடைக்கிற போதெல்லாம் அந்த புத்தக வாசிப்பு என்னோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை போல் நீங்களும் தொடர்ச்சியாக இந்த புத்தகங்களை படித்து நல்ல அறிவை பெறுங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.